அட்டகாசமான சுவையில் ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே இந்த சட்னியை செஞ்சு பார்த்துடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ சட்னி சூப்பராக இருக்குங்க. அடுத்து இது கூட காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் சேர்க்குற காரம் மிளகாவோட காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னா எக்ஸ்ட்ரா வேணும் 2 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போது நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு கருக விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதுமானது. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு எதுவும் கருக விடாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. நீங்கள் இது டேரெக்டாக இது தாளித்து கூட நீங்கள் சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. ஆனால் இது போல் நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்க சட்னி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணியை மிக்ஸி ஜாரில் கலந்துட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப்பால் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. சட்னி பத்தாது, இந்தளவுக்கு திக்காக செஞ்சால் பத்தாது அப்படின்னா வீட்டில் அதிகமான ஆட்கள் இருக்கும்போது நீங்கள் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் எதுவும் மாறாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ருசியான ஒரு கார சட்னி சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கே இட்லி தோசைக்கு இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.